ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் பயங்கரமான கோவத்துல இருக்காரு. என் பிள்ளைய அத்தனையும் நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு அந்த கஸ்தூரி இவன் மக மட்டும் நல்லா வாழ நான் விட்டுருவேனா? அவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீட்டை மட்டும் விட்டுரு, என் பிள்ளைகளை தொந்தரவு பண்ணாதேன்னு. அப்படி சொல்லியுமே போலீஸை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு சீல் வச்சு என் அத்தனை பிள்ளைகளையும் நடுத்தரில் நிப்பாட்டினது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த பொம்பளை பிள்ளை அந்த நிலா முதற்கொண்டு நடு ரோட்ல நிப்பாட்டிட்டாளே. கொஞ்சம் கூட யோசிக்காம இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இவ மகளை மட்டும் நான் நல்லா வாழ விடணுமா அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிக்கிறாரு. வெறுன்னு பார்த்தா நடேசன் மேல்மருவத்தூர் கிளம்பி போறாரு. மேல்மருவத்தூர்ல தான் இங்க கார்த்திகாவை கட்டி கொடுத்துருக்காங்க. கார்த்திகாவை கட்டி கொடுத்த வீட்டுக்கே பார்த்தா நேரா நடேசன் போயிடுறாரு. அங்கே போனதுமே நடேசன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இவளுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை வீணடிக்க பாக்குறோமே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தா நடேசனுக்கு அவ்வளவு ஆத்திரம், ஃபுல்லாவும் குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு பார்த்தா எதுவுமே தோணல. சரி சொல்லிட வேண்டியதான், இவ மக வாழ்க்கை நட்டாத்துல நின்னாதான் அத்தனை வேத்தையும் நடுத்தெருல நிப்பாட்டினது தப்புன்னு இவளுக்கு புரியும். அந்த வீட்டு மேல அம்பிட்டு ஆசை இருக்குன்றதுக்காக என் பிள்ளைகளை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம நடுத்தெருல போக்கடை இல்லாம நிப்பாட்டிட்டாளே, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் பயங்கரமா கோவத்துல இருக்காரு. ஏன் கார்த்திகா வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சு பார்த்தா கார்த்திகா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஃபுல்லா குடிச்சிருக்காரு. இங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வீட்டு வாசல்லையே கேட்கவும் அப்பதான் கார்த்திகாவுடைய மாமனார் மாமியார் வராங்க. ஆமா கார்த்திகா, நீங்க யாரு? கார்த்திகா எங்க மருமக தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஓ உங்க மருமக தானா, கார்த்திகா வீடு இதுதானா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கிறாரு. ஆமாங்க இதுதான் எங்க மருமக தான், நீங்க யாரு முதல்ல அப்படின்னு சொல்லி கார்த்திகாவுடைய மாமனார் மாமியார் கேட்குறாங்க. நான் அவளுடைய தாய் மாமே, அந்த கஸ்தூரி இருக்கால அந்த கஸ்தூரியோடைய அண்ணேனா, என் பேரு நடேசன், நடேசன் சொல்லுங்க, உங்க மருமகளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய மாமியார் பார்த்தா வீட்டுக்குள்ள போறாங்க. கார்த்திகா உன்னை தேடி நடேசன் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மாமியார் சொல்லவும் வேகமா பார்த்தா கார்த்திகா வராங்க. நடேசனா, மாமாவா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வேகமா கார்த்திகா ஓடியாரவும் இங்க நடேசனோடைய முக பாவனை எதுவுமே சரியில்லை. மாமா குடிச்சிருக்காரோ என்ன, என்னைய பார்க்க வந்துட்டு குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படியே தயங்கி போய் நிக்கிறாங்க. மாமா வாங்க, மாமா வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கூப்பிடவும், நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், வாங்க மாமா உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் இங்க கார்த்திகா பார்த்தா காஃபி எல்லாம் போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஆமா உன் புருஷன் எங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கிறாரு. அவரா மாமா வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், நான் முக்கியமா உன் புருஷனை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்லவும், என்ன மாமா சொல்றீங்க, அவரை எதுக்காக பார்க்க வந்தீங்க, அவர்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், எல்லாம் பேசணும், முக்கியமான விஷயம் அத்தனையும் பேசணும், அப்பத்தானே உன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவனுக்கும் தெரியும், வாத்தாக்காரி பண்ணதுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அம்மாவா, அம்மா என்ன பண்ணாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், இன்னைக்கு வாத்தாக்காரி எம்பிட்டு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டான்னு தெரியுமா, போலீஸை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல அங்கன ஓட்ட உடசல் இருந்துச்சு, அதை பூசுறதுக்காக சேரனும் 2-3 கொத்தனாரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உன் மாமன்காரனுக்கு பொறுக்காம போலீஸை போய் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு மேல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வீட்டு மேல எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம், இந்த வீட்டுக்கே சீல் வைக்க சொல்லி கோர்ட்டுல உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போலீஸை கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கிற அத்தனை பேத்தையும் நடுத்தெருவுல தள்ளி விட்டு வீட்டுக்கு சீல் வச்சுட்டே உன் மாமன்காரு, அதுக்கு ஆத்தாக்காரியும் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கண்ணீர் மல்க நடேசன் அவ்வளவையும் கக்குறாரு. கார்த்தியாவுக்கு பார்த்தா பயங்கரமான கோபம். என்னமாவா சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா கேட்கவும், அத்தனை சத்தியமான உண்மை, எல்லாரும் போறதுக்கு போக்கடை இல்லாம நடுத்தெருவுல நின்னா, அப்புறம் அந்த கூட வேலை பார்க்கறானே அந்த அனிசு பையன், அவன் தான் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனான், அவன் மட்டும் இல்லைன்னு வை நாங்கெல்லாம் ராத்திரி முழுக்க நடுத்தெருவுல நின்று இருக்கணும், எங்களெல்லாம் விடு, எங்க வீட்டுக்கு வந்த பாவத்துக்கு அந்த நிலா பொண்ணு அத்தனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அம்மாக்கு ஏன்தான் இப்படி புத்தி போகுதோ, அதுக்காக சின்ன வேலை பார்த்துன்றதுக்காகவா போலீஸை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு சீல் வைப்பாங்க, நீங்க என்ன வீடையை இடிச்சு கட்டுனீங்க, ஏன்தான் இப்படி பண்றாங்களோ மாமா, நீங்க இதை சும்மா விடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், ஆமா சும்மா விடக்கூடாதுதான், அதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டே இருக்கையில தான் கார்த்திகாவுடைய வீட்டுக்கார அஸ்வின் பார்த்தா வராரு. யாரு கார்த்திகா இவரு, அன்னைக்கு போய் பார்த்தோமே உங்க மாமா விருந்தெல்லாம் சாப்பிட்டோமே அவர் தானே அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லவும், ஆமாங்க அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், எப்படி அங்கிள் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அஸ்வின் கேட்கவும், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் என் கூட தனியா வாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், மாமா
இவர்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், நான் தான் சொன்னேல உன் ஆத்தாக்காரி பண்ணதுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், மாமா அம்மா பண்ணது தப்பு தான் மாமா, அம்மா பண்ணது பெரிய தப்பு தான், நான் கண்டிப்பா அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன், ஆனா இவர்கிட்ட நீங்க என்ன மாமா பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. கார்த்திகாவுடைய முகத்தையும் பார்த்தா நடேசன் அத்தனை போதையில இருந்தாலும் கவனிச்சிடறாரு. மாமா இவர்கிட்ட என்ன மாமா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், பேசணும் தான், எல்லாத்தையும் பேசணும் தான், பேசுனாதானே உன் ஆத்தாக்காரிக்கு உரைக்கும், அவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இந்த வீட்டு விஷயத்துல மட்டும் தலையிடாத, இந்த வீட்டை நான் ஒன்னும் இடிச்சு கட்டல, அங்கனங்கன இருக்கிற ஓட்ட ஓடசல பூசுறதுக்கே இவ இந்த பாடுபடுத்துறானா, இந்த வீட்டை மட்டும் இடிச்சு கட்டிட்டேனா அவ்வளவுதான், எங்களெல்லாம் தூக்கி மொத்தமா ஜெயில வச்சிருவா போல, பாவம் எங்க வீட்டுக்கு வந்த அந்த நிலா பொண்ணுக்கும் இதெல்லாம் என்ன தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா பொங்கி எழுத ஆரம்பிச்சிடறாரு. மாமா எதுவும் பேச வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், அதெல்லாம் முடியாது, நான் உன் புருஷங்கிட்ட தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் பேசித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா அஸ்வினை கூப்பிடவும், அஸ்வினும் நடேசனும் பார்த்தா தனியாக போய் பேசுகிறாங்க. இங்கே கார்த்தியாவுக்கு பார்த்தா வயிற்றுல புளியவே கிடைக்குது. மாமா என்ன சொல்ல போறாரு? சேரன் மாமாவை நான் கல்யாணம் பண்ண வந்தது, கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் ஓடி போக பார்த்தது, இது எல்லாத்தையும் சொல்ல போறாரோ? சேரன் மாமாவை நான் உசுறு குசுரா காதலிச்சது எல்லா விஷயத்தையும் சொல்ல போறாரோ? இவர்கிட்ட இந்த விஷயத்தை இதுவரை நான் பேசவே இல்லையே, இப்படி இன்னொருத்தவங்க மூலமா இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என் மேல கோவப்படுவாரு, இவர் என்னை வீட்டை விட்டு துரத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. போச்சு, என்ன நடக்க போதோ தெரியல, அம்மா பண்ண இந்த விஷயத்துக்காக மாமா இப்படி என்னையை தண்டிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடேசன் பார்த்தா கார்த்திகா பத்த நான் எந்த விஷயத்தையும் சொல்லல. கார்த்திகா எப்படி வச்சு பாத்துக்கிறீங்க, நல்லா பாத்துக்கிறீங்களா, உங்களுடைய வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் கேட்கறதுக்கு நீ தனியா கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லவும், ஆமா தம்பி இதை பத்தி கேட்கத்தான் வந்தேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இருங்க இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லவும், இல்லப்பா எனக்கு நேராச்சு, அங்கே போய் தீர்க்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் கிளம்புறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்க்கவும், பேசிட்டேன் உன் புருஷங்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் பார்த்தா கிளம்பிடுறாரு. என்ன பேசினார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பதட்டத்தோட அஸ்வின்ட்டு கேட்கவும், ஒன்றும் பேசலையே, என்ன ஏது என் வேலையெல்லாம் எப்படி நடக்குது, உன்னை நான் எப்படி வச்சு பார்த்துக்கிறேன், இதைத்தான் பேசினாரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அஸ்வினும் சொல்லவும், அப்போதான் கார்த்திகாவுக்கு பெருமூச்சே விடுறாங்க. பரவாயில்ல, மாமா எதையோ நினைச்சு வந்திருக்காரு, ஆனா எனக்காக எதையும் சொல்லாம இருந்திருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் என்னைய பெத்த தாய் தான், இந்த கஸ்தூரியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா கஸ்தூரி மேல பயங்கரமா கோபப்படுறாங்க. கார்த்திகா உடனே பார்த்தா சென்னை கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வேகமா பார்த்தா கார்த்திகா வராங்க. என்னடி கார்த்திகா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கேட்கவும், இல்ல உனக்கெல்லாம் மனசாட்சி தான் இருக்கா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், ஏண்டி எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், கொஞ்சம் கூட உன் மனசுல நெஞ்சில ஈவரக்கமே கிடையாதுல, எப்படி உன்னால இப்படியெல்லாம் முடியுது, உன் கூட பிறந்தவர் தானே நடேசன் மாமா, அவங்க பெத்த அத்தனை பிள்ளையும் முதற்கொண்டு எல்லாத்தையும் வீட்டை கதவை சீல் வச்சு இப்படி நடுத்துல நிக்க வச்சுட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, இந்த பாவலாம் உன்னை சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா கஸ்தூரிய சும்மா வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க.